இருக்கிற ராசிகளில் நல்ல பொருளாதார லாபம் வரக்கூடிய ஒரு ராசினா அது மிதுன ராசி அடங்குது. குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி தனஸ்தானத்துக்கு வராரு. நல்ல காசு தான், காசு பணம் துட்டு நல்ல பொருளும் மணிதான் அது. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க ஏலத்துக்கு வருது பாருங்க, சொத்து அது நிறைய வாங்குவாங்க, வாங்கி பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிடுவாங்க. பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே உண்டு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டுக்கு 12 ராசிகளுக்கான பலன்கள், பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளோட ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் நம்ம கிட்ட டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரவீன். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்துடைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் பிறக்கிறது ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது. 12 லக்னங்கள்ல ரிஷப லக்னம். உங்களுக்கு ரிஷபம் சொன்னாலே அது காலபுருஷ தத்துவத்துடைய 2வது ஸ்தானம். அது பேர் காசு, குடும்பம், இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த காசை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ஆண்டுடைய லக்னம் பிறக்கிறது. மிக முக்கியமான விஷயம், இந்த ஆண்டுடைய பிறப்பு கிழமை செவ்வாய்க்கிழமை. எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனா சதய நட்சத்திரம், கும்பராசி. பிறக்கக்கூடிய திதி தேய்பிறை துவாதசி. ஆண்டுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, ரிஷப லக்னத்தில் வருஷம் பிறந்து மிதுன ராசியில புதன் பகவான், அதாவது குரு பகவான். இந்த மிதுன ராசிங்கிறது புதன் பகவானுடைய வீடு, அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு சிம்மத்துல கேது பகவான் இருக்கார். கும்பராசியில சந்திரனும் ராகுவும், மீன ராசியில சனி செவ்வாய் புதன், இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இதுதான் புது வருஷத்துடைய கிரக நிலை. இதுல கண்டிப்பா எல்லாருக்கும் முதல் பிரச்சனையா சார், ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலா நம்ம எப்படி இருக்க போறோம், இந்த ஆண்டு நமக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது, இல்லை ஏதாவது லோன் வாங்கியிருந்தோம்னா அந்த லோனை கடனை கட்டி முடிக்க முடியுமா, இல்லை ஏதாவது புது லோனுக்கு நம்மளை கூட்டிட்டு போய் இந்த ஆண்டு விட்டுடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. பண வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருஷம் பிறக்கும் போதே 2வது ஸ்தானத்தில் குரு பகவான், அவருக்கு பேர் தனகாரகன்னு பேர். பண வருமானம் அப்படிங்கிறதுல கேஷ் லிக்யூரிட்டி குறையும். டிஜிட்டல் மயமாதல் நமக்கு அதிகமாயிருச்சு இல்லையா? அப்போ டிஜிட்டல் பணத்துடைய பயன்பாடு தான் அதிகமாக போகுது. கேஷ் லிக்யூரிட்டி குறையும். வருஷத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பணத்தட்டுப்பாடு நீங்கும். சரி, இந்த 2026 பராபவ ஆண்டு 12 ராசிக்கு என்னென்ன ராசிக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மையான பலன்கள்லாம் தரப்போறாங்க? இருக்கிற ராசிகளில் மிகச்சிறந்த பலன் பெறக்கூடிய ராசி துலா ராசி. அதே போல கன்னி ராசிக்கு குரு பகவான் அற்புதங்களை தரப்போகிறார். மிதுன ராசி மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய ராசியாக இருக்கிறது. அடுத்தது மகர ராசி, நல்ல லாபம் சந்தோஷம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அப்படி இந்த ராசிகள்லாம் ரொம்ப நன்மைகளை பெறப்போகுது இந்த ஆண்டு. சிக்கல்கள்ல எந்தெந்த ராசிகள்லாம் இருக்க போகுது? சிக்கல்கள் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மக்களாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல எவ்வளவு வெற்றிகள் வந்தாலும் கன்னி ராசி கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி மக்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு வருது. கும்பராசிக்கு நாவடக்கம் இருந்தால் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7.5 சனி தொடங்குவதனால அவர்கள் பணி விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இப்படி கவனமாக இருந்தாலும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு தான். சரி, இது மட்டும் இல்லாமல் பண வரவு, பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை ஓவராலாக எப்படி மேம்பட்டு இருக்க போகுது அப்படின்றத, இந்த ஓவராலாக 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை உங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிச்சயமா முழு பலன்களையும் பார்ப்போம். சரி, மிதுன ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி இருக்க போகுது? நீங்கள் வீதிகளில் நடந்து போகிறீங்க. ஆமாம் சார். அங்கே ஏதாவது ஒரு 2 பேருக்கு இடையில் சண்டை இருக்குது, யாராவது ஒருத்தரங்க அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. எங்கே யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் சமாதான தூதுவர்கள் இவங்க தான். ஒரு முக வசீகரம், முக அழகு, பேசும்போதே ஒரு சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க பாருங்க, அந்த முக வசீகரத்தை பார்த்தாலே இவங்களை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஜட்ஜு அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, என்றைக்கும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது தீர்க்க முடியாது, தீர்க்க தெரியாது. அது மிதுனராசி இயற்கை. இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்கிற ராசிகளில் நல்ல பொருளாதார லாபம் வரக்கூடிய ஒரு ராசினா அது மிதுனராசி அடங்குது இந்த ஆண்டு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி வரார், பயிற்சி அடைகிறார். இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் இருக்கு. அதுல குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி தனஸ்தானத்துக்கு வராரு.
வந்துட்டாருன்னா தாராள மனசு தான், நல்ல காசு தான், காசு பணம் துட்டு நல்ல புரளும், மணி தான் அது நல்ல புரளும். பெரிய அளவுக்கு ஒரு வசதி இவங்களுக்கு ஏறப்போகுது. இவங்களுக்கு என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் ஒரு 1 இயரா நிறைய பேருக்கு வேலை விட்டு போச்சு, இல்லை வேலையை விட்டு எப்போ வேணால் அனுப்புவானுங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுது, நீ விட்டு போனால் போட்டுண்டா, வேலை எனக்கு அடுத்த வேலை கிடைக்குண்டா அப்படிங்கிற ஒரு தைரியம், இன்னொரு வேலையும் கிடைச்சிரும், அப்படிப்பட்ட யோகமும் இருக்குது. டெக்னிக்கல் ஃபீல்டில் பெரிய வளர்ச்சி வரும். ஏன்னா இவங்களுக்கு ராசிக்கு 10ல் போய் சனி உட்காந்துட்டார். அப்போ டெக்னிக்கல் ஃபீல்டில் எப்பவுமே பெரிய வளர்ச்சி தான். இதில் இந்த மிருகசிருஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க, மகா துணிச்சல் உடையவர்கள். அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல அவங்களுக்கு உட்காருது. அப்போ ஒரு போராட்ட குணம் உங்களுக்கு இருக்கும். ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலன்னு ஏன் கொடுக்கல அப்படின்னு சட்டை பிடிச்சி கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம், அதனால முன்னேற்றம். சகோதர உறவுகளில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். மிருகசிருஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு புதுசாக சொத்து வாங்குவாங்க. சரி, இப்போ சொத்து வாங்குவாங்கன்னு சொல்றீங்க. ஒரு சில பேர் வேற ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணி வாங்குவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை என்கிட்ட நிறைய கேஷ் இருக்குன்னு டைரெக்டாக வாங்குவாங்க. இதில் எது பெரிய அளவில் அவங்க சப்போர்ட் பண்ணி தரும்? மிருகசிருஷ நட்சத்திரத்துக்காரங்க ஏலத்துக்கு வருது பாருங்க சொத்து, அது நிறைய வாங்குவாங்க, வாங்கி பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிடுவாங்க. திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு பாருங்க, ரொம்ப கோபக்கார நட்சத்திரம், ஆனால் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க, வெளியே பலாப்பழம் மாதிரி. இவங்க கோபத்தை கண்டே பலர் பயப்படுவாங்க. நீங்கள் கோயிலில் சாமியை பாருங்க, சிவன் திருவாதிரை நட்சத்திரம், மேலே ஒரு பானையை கட்டி தொங்க விட்டுருப்பான், அதில் ஒரு ஓட்டையை போட்டு அதுலேயே தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். இவர் தலையில தான் சொட்டும், ஏன்னா கோபம் தண்ணியினவங்கள அவருக்கு, அதனால அது ருத்ரன் அவர் பேரே. அப்போ இவருக்கு என்ன ஆகுதுன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ காத்திருக்கு. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. சுற்றுலா ஒன்றாவது ஒரு டூர் போயிட்டு வந்துடுவோம் ஃபாரினுக்கு அப்படின்னாவது போயிட்டு வருவாங்க. இவங்களை பற்றின புரளிகள் கொஞ்சம் அங்கங்கே இருக்கத்தான் செய்யும், அதை கண்டுக்கிடாமல் முன்னேறுவாங்க. அப்பாவுடைய உடல் நலத்தில் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க இந்த ஆண்டு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிடணும். பிஸ்னஸ் வளர்ச்சி, ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகும். புரளி கிளம்பும் அப்படின்னு சொன்னீங்க, அது அவங்க செய்கிற தவறுகள்னாலயா, இல்லை ஜென்ரலாக இவங்களை பற்றி ஒரு புரளியை கலப்பி இவங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டீம்னாலயா நடக்குமா? எப்பவுமே ஒருத்தர் வளர்றாங்க அப்படின்னா அவங்களை அடிக்கிறதுக்கு பார்ப்பாங்களா இல்லையா? அப்படி திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஏதாவது புரளியை கிளப்பி அடிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. ஆனால் கழுவுற மீனில் நழுவுற மீன் சொன்னாங்க பாருங்க, அதுதான் மிதுன ராசி. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இது அமைதியாயிரும். பிரச்சனை வராத போது குரல் கொடுக்கும். பிரச்சனை எந்த இடத்துல அமைதியாக போகணும். நீங்கள் கடலில் குளிக்க போறீங்க, குளத்துல குளிக்கிறதுக்கும் கடலில் குளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? கடலில் குளிக்கும் போது ஒரு அலை வருதுன்னா அமைதியாக உட்காந்துட்டீங்கன்னா தலைக்கு மேலே அலை போயிடும். இந்த ரகசியம்தான் மிதுன ராசியோட ரகசியம். பெரிய பிரச்சனை வரும்போது அமைதியாயிருவாங்க, பிரச்சனை கடந்து போயிடும். அவர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை புனர்பூச நட்சத்திரம் ஒன்று வருது பாருங்க, புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பொருளாதார வளர்ச்சி, பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே உண்டு. பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த ஓராண்டில் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும். உடம்பு எலும்புல வலி, கைகால் மூட்டுக்கள் அடிபடுறது, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, இவங்க லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ எல்லாமே சால்வ் ஆக போகுது. உடம்புல இருக்கக்கூடிய ஹெல்த் பிரச்சனை சால்வ் ஆகுது, நல்ல வருமானம் வருது, பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறாங்க, வேலை கண்டிப்பாக கிடைச்சே தீரும். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க பாருங்க மிதுன ராசிக்காரங்க, கைராசி மருத்துவர்கள்னு பேர் வாங்கிடுவாங்க. அவ்வளவு நல்ல நேரம், எஜுகேஷனில் சிறந்து விளங்குவாங்க. சரி, இப்போ இவங்க வாழ்க்கையில் இத்தனை ப்ளஸ் இருக்கு, இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, என் வாழ்க்கை ஆனால் இப்போ நார்மலாக இருக்கு, எந்த இடத்துல இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் நிகழும், அதுக்கு ஏதாவது ஏஜ் ஏதாவது இருக்கு? அதாவது மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில மிடில் ஏஜ்ல தான் பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல கஷ்டப்படுறாங்க, படிப்படியா முன்னேறி வராங்க. எப்பவுமே என்ன கேட்டீங்கன்னா, இளம் வயதுல ஒருவேளை தாய் தகப்பன் சாதாரண நிலையில இருந்திருப்பாங்க, அப்படி இருந்தாலும் இவங்க மெருகேறி வராங்க. இல்லை சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களுடைய 40-45 வயதுக்கு மேல வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். அப்படி பெரிய வளர்ச்சியெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிடும். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்களும் பண்ணா இன்னும் அவங்க வாழ்க்கையில சீரும் சிறப்புமா இருக்கும்? மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மிக முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர். திருவாதிரை நட்சத்திரம் இல்லையா, சிதம்பரம் நடராஜரை கும்பிடணும். இரண்டாவது, இது வாயு வீடு, மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்க குரு உட்கார்ந்துட்டார். அப்ப யாரு கும்பிடணும்? குரு பிளஸ் வாயு, குருவாயு. குருவாயூரை போகணும். குருவாயூருக்கு போய் ஒரு கும்பிட்டுட்டு வந்துட்டாங்கன்னா பெரிய வளர்ச்சி. இப்போ லாபத்துல சுக்கிரன், மனைவி என்ன சொன்னாலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி கேட்கணும், ஜெயிச்சிருவாங்க. இவங்க மகளுக்கு திருமணம் பண்ணிடுவாங்க இந்த ஆண்டு. இவங்களுக்கு கல்யாண தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும். நம்ம மகளுக்கு திருமணம்லாம் இருக்கட்டும், எனக்கு எப்பங்க கல்யாணம் கேட்பாங்க கண்டிப்பா. 90s கிட்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். சில பேருக்கு ரெட்ட குழந்தையா பிறக்கும் இந்த ஆண்டு. அடடா,
ஜாக்பாட் மேல ஜாக்பாட்டா இருக்கு சார். அதிர்ஷ்டம் அள்ளி வரக்கூடிய ராசி நண்பர் ஒருவரால் பெரிய அளவுக்கு வளர்ச்சி மிதுன ராசிக்கு காத்திருக்கு. ஹெல்த் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய பயமும் பதட்டமும் இருக்கு சார். எப்படி இருக்க போகுது, புது வைரஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜென்ரலாகவே வந்து பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்குது. ஒரு சில பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கேன்சர் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது. டயபெட்டிஸ் தொடர்ந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு நோயாக பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹெல்த்தாக எப்படி இருக்க போகுது? ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பஞ்சாங்கங்கள் என்ன குறிப்பிடுது அப்படின்னா, புதிய வகை வைரஸ் வரும் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. இந்த வைரஸ் எப்படி இருக்கும்னா, ராகு போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு பார்க்கிற போது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வைரஸாக இருக்கும். ஒரு வீட்லேயே 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழகினாங்கன்னா அது பரவும் அப்படிங்கிற சூழ்நிலையான ஒரு வைரஸ் தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் மிக முக்கியமாக அழகாக சொன்னீங்க, கேன்சர் வியாதி. பலருக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா மீனத்தில் வந்து அந்த செவ்வாய், சனி, சூரியன் இந்த சேர்க்கை இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை கண்டு நிறைய பயப்படணுமான இந்த வருஷம் அப்படி கிடையாது. செவ்வாய் சனியோடு புதன் சேர்ந்து தான் வருடம் துவங்குது. ஸோ கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். மருத்துவர்கள் அதை குணப்படுத்திடுவாங்க, கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். இந்த நிலச்சரிவு, எர்த்குவைக், சுனாமி இப்பேற்பட்ட பேரழிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இயற்கை சீற்றம் நிறைய இருக்கும், நிலநடுக்கம் இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் சனிங்கிறது 2மே மாறுபட்ட கிரகங்கள். செவ்வாய் பூமிக்காரகன். இந்த சனியும் செவ்வாயும் சேரும் போதெல்லாம் 2உடைய கேரக்டர் வேறையாக இருக்கிறதுனால இந்த நிலச்சரிவுகளோ, அந்த விபத்துக்களோ, கடல் சார்ந்த விபத்துக்களோ, சுனாமி வருவதோ உண்டு. நீங்கள் சுனாமியை பற்றி குறிப்பிட்டு கேட்குறீங்க. வட அமெரிக்காவில் அந்த அதாவது சான் பிரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியா பகுதிகள் சொல்கிறோம் இல்லையா, வட அமெரிக்காவில் எந்த பக்கத்தில் கடல் பரப்பு இருக்கோ அந்த பக்கத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அண்ட் எஜுகேஷன் சார், குழந்தைங்கள்லாம் வந்து அடுத்த எக்ஸாம்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு இருந்து வருஷம் துவங்குது. காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்துக்கு 4ஆம் இடம் தான் எஜுகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த கடகத்துக்கு குரு பகவான் வரார். அவள் மாணவர்களுக்கு நல்ல வகையில் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஆண்டு இருக்கும். பெண் கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா மேஷத்துலேயே சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. பெண் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும் இந்த பராபவ வருஷத்தில். புதிய சட்டங்கள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ பெண்கள், இளம் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும் இந்த ஆண்டு. ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சால் அவங்க இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கும், பரிகாரம் ஒன்று இருக்கும். அப்படி பொதுவாக இப்படி ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்லேயோ இல்லை கோவிலையோ போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் அதுலேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அதாவது இந்த ஆண்டு வந்து பிரச்சனைகளுக்குரிய ஆண்டு இல்லை, நன்மைகளுக்குரிய ஆண்டு. எந்த ஒரு மனித வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் வந்து இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஒரு பொழுதுனா இரவும் இருக்குது, பகலும் இருக்குது. அப்படி சில விஷயங்கள் மாறி வரும். பராபவ ஆண்டு மிக நல்ல ஆண்டு. நம்ம மக்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிற ஆண்டு. நிறைய அனுபவங்கள் இவர்களுக்கு கிடைக்க போகிறது. கல்வியில், மருத்துவத்தில் உள்ள முன்னேற்றத்தை பற்றிலாம் நம்ம பேசினோம். அதனால இவர்களுக்கு மிக நன்மையான ஆண்டு. H1B விசா ப்ராப்ளம் சால்வ் ஆக பற்றி பேசுகிறோம். அப்போ இவ்வளவு நன்மையான ஆண்டு. ஆனாலும் நோய் தாக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதும், இந்த பொருளாதார தட்டுப்பாடு விஷயத்திலும் விலைவாசி உயரப்போகுதுன்னு சொல்கிறோமே. அப்போ இதுலேருந்து எப்படி நம்ம வந்து இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா, அவரவர்கள் அவங்கவுங்க குலதெய்வத்தை கும்பிடணும். எப்பவுமே என்னுடைய நிகழ்ச்சிகளில் நான் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுக்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள் பரம்பரையாக நம்ம கும்பிட்ட சாமி அது. நம்ம அப்பா கும்பிட்டுருக்காரு, நம்ம தாத்தா கும்பிட்டுருக்காரு, நம்ம பூட்டம் கும்பிட்டுருக்காரு. அதே இடத்துல நம்ம கும்பிடுறோம். நம்ம ஜீன்ல இருக்க அந்த தெய்வம் கலந்து இருக்கு இல்லையா? அதனுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய, நீங்கள் ஒரு தெய்வத்தை போய் ஊரில் போய் கும்பிடுறீங்க, அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரணும்னா கூட உங்கள் குலதெய்வத்துடைய அனுமதி வாங்கி தான் கொடுக்க முடியும். ஆகவே தான் அந்த குலதெய்வ வழிபாடுன்னு செய்துட்டா எந்த சிக்கல்களும் வராது. அதே போல் வனதுர்க்கை வழிபாடு, வனதுர்க்கை ஹோமங்கள் இந்த ஆண்டு செய்தால் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அந்த வனதுர்க்கை வழிபாட்டை அதிகம் செய்யணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வனதுர்க்கை ஹோமம் ஒன்று நடக்க போகுது. வெகு சீக்கிரமே நடக்க போகுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, கழுகுமலை உங்களுக்கு தெரியும். கழுகுமலைக்கு பக்கத்தில் பழங்கோட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே ஆதிபராசக்தி கோயில் இருக்குது. அந்த கோயிலை இப்போ வருஷாபிஷேகம் செய்ய போகிறாங்க. அதில் இந்த வனதுர்க்கை ஹோமம் பண்ண போகிறாங்க. அந்த வனதுர்க்கை ஹோமத்தை அட்டன் பண்ணுறதுங்கிறதே
கலந்து கொள்வது என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல இன்னல்களுக்கு தீர்வா இருக்கும். சூப்பர் சார். நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.